template பண்ணிட்டேன். So here I developed member variable by object2. object2 மூலமாக நான் ஒரு member variable develop பண்ணியிருக்கேன். அந்த member variable name என்ன a, அந்த member variable ஓட subscripted size and array size என்ன 3. So now entering into main special subprogram. Here watch it out. object2 call first member procedure here itself. இந்த இடத்துல எனக்கு first member procedure கால் பண்ணுது. யாரு? object2. object2 here try to access or call first member procedure. அதான் இங்க சொல்லிருக்காங்க. Now cursor entering into here itself. cursor இந்த இடத்துக்குள்ளார வருது. அப்போ இந்த இடத்துக்குள்ளார வரும்போது I already told to you now underscore count has value is 3. underscore countல எனக்கு 3ன்ற ஒரு வேல்யூ இருந்திருக்கும். So this for loop executed 3 times from 0th index to 2. 0th இருந்து எனக்கு 2ன்ற ஒரு இண்டெக்ஸ் வர வரைக்கும் எனக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கும். அப்போ எனக்கு பாத்தீங்கன்னா இங்க 0th இங்க 0 அப்படிங்கிறது தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. a of 0. நெக்ஸ்ட் எனக்கு செகண்ட் ஃபார் லூப் ஒர்க் ஆகும்போது a of 1. எனக்கு தேர்ட் டைம்ஸ் ஃபார் லூப் ஒர்க் ஆகும்போது a of 2 அப்படிங்கிறது எனக்கு வந்திருக்கும். எனக்கு இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் a of 0ல அக்கார்டிங் டு செகண்ட் ஆப்ஜெக்ட். செகண்ட் ஆப்ஜெக்ட்டை பொறுத்தவரை a of 0ல என்ன ஸ்டோர் பண்ணிருக்காங்க அப்படின்னீங்கன்னா 33.5. here I stored a of 0. here I stored 33.5 values into a of 0. இங்க 33.5 a of 0ல ஸ்டோர் பண்றேன் according to object 2. எந்த ஆப்ஜெக்ட்டை பொறுத்தவரையில்? object 2 பொறுத்தவரையில் here according to object 2. next I stored value is 44.5 into a of 1. next I stored 55.5 values into a of 2. a of 0ல 33.5 ஸ்டோர் பண்ணிருக்கா. a of 1ல 44.5 ஸ்டோர் பண்ணிருக்கா. a of 2ல 55.5 ஸ்டோர் பண்ணிருக்கேன். சார் எனக்கு object 1 process based on int data type, object 2 process based on float data type. because of that only I can store fractional part inside of object 2 member variable. object 2 member variable ல என்னால ஒரு fractional part values ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா object 2 process based on float data type. so இந்த லூப் வந்துட்டு நமக்கு 3 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு புரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா now cursor entering into here itself. இந்த இடத்துக்கு cursor வந்திருக்கும். here I tried to make 2 new lines. இந்த இடத்துல நான் 2 நியூ லைன் கிரியேட் பண்ற விரும்புகிறேன். இந்த இடத்துல நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா here I tried to access second member procedure by second object. இந்த இடத்துல நான் ஆப்ஜெக்ட் நம்பர் 2 மூலமாக ரெண்டாவது மெம்பர் ப்ரொசீஜரை கால் பண்றேன். now cursor entering into here itself. cursor என்டர் ஆகுதுங்க. இப்போ இந்த இடத்துல cursor என்டர் ஆகும்போது பாத்தீங்கன்னா this loop is also executed in 3 times. இப்போ இந்த லூப் எனக்கு 3 தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும். எப்படி சார் 3 டைம்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்றீங்கன்னா because now underscore count has value is 3. எனக்கு 3 ன்னு இருக்கும். இப்போ for loop starting index is 0, ending index is 2. எனக்கு 0th இருந்து 2 வரைக்கும் இந்த for loop ஒர்க் ஆயிருக்கும். அப்போ இங்க பாருங்க எனக்கு இந்த object 2 here I mention object 2 outputs are what are the outputs are rise from object 2. அப்போ இந்த for loop object 2ல இருக்க member variablesல இருந்து என்னென்ன values display பண்ணிருக்குன்றது இங்க சொல்லிருக்கேன். இந்த I ல இருக்கிற value because this is constant. a of set bracket அப்படிங்கிறது இங்க பாருங்க இங்க இருக்க ஒரு constant. here also mentioned here also display the same constant. here also display the same constant. here second constant is set bracket close பண்ணிருக்கோம் as well as I mentioned value and then 5 or 4 spaces with help of tab. இந்த நான் இங்க செலக்ட் பண்ணிருக்க கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இங்க டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்குது. here first constant, here display also constant second constant value, here also display second constant value, here also display second constant value. இந்த I ல first for loop execute ஆகும்போது I ல என்ன வேல்யூ இருக்குதுன்னா 0. here found second times வந்து for loop execute ஆகும்போது I ஓட வேல்யூ 1. so found here. third time for loop execute then I value is 2. here found 2. so எனக்கு first times for loop execute ஆகும்போது a of 0ல என்ன வேல்யூ இருந்திருக்கும்? already we are give
already we are give 33.5 this value from input process மூலியமாக நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ணிருக்கோம் a of 0 க்கு 33.5 so here also display 33.5 value from a of 0 44.5 value display from a of 1 55.5 value display from a of 2 so now terminator for loop while this condition is false. When this condition becoming a false, then the I value is 2, I plus 1 is 3. Here check it out, the 3 lesser than 3 is a false. Now this for loop terminated as well as terminated also the second member procedure. Now again return back to main special subprogram. நம்ம திரும்பவும் மெயின் ஸ்பெஷல் சப்ரோகிராமுக்கே வந்து விடுகிறோம். முதலில் எது முடிவடைந்ததெனில் ஃபார் லூப் முடிஞ்சது, அதுக்கப்புறம் எது முடிஞ்சதுன்னா எனக்கு செகண்ட் மெம்பர் ப்ரொசீஜர் ஷோ டேட்டா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எது ரிட்டர்ன் கர்சர் ரிட்டர்ன் பேக் டு ஹியர் இட்செல்ஃப். நவ் கர்சர் என்ட்ரிங் இன்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஹெல்ப்ஸ் டு வெயிட் ஃபார் அவுட்புட். next statement helps to display output as well as wait cursor in output screen until press any one key. ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு அவுட்புட் விண்டோவில் இருக்கணுன்றதுக்காக எனக்கு கெட் சிஹெச் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. சரி, now here display these outputs. So first I selected 2 lines. These outputs are displayed from these input process are done by object 1. These input process are done by object 1. These input process are done by object 2. These outputs are displayed by object 1. These outputs are displayed by object 2. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளுக்கு இந்த இன்புட் ப்ராசஸ் எதன் மூலிமா நடந்தது, இங்கே வந்து 2 இன்புட் ப்ராசஸ், இங்கே ஹியர் occurred 2 input process. இந்த இடத்துல 2 இன்புட் ப்ராசஸ் நடந்திருக்கு. எந்த ஆப்ஜெக்ட் மூலியமாக? ஆப்ஜெக்ட் 1 மூலியமாக. here occurred 3 input process. இந்த 3 input process எதன் மூலியமா நடந்தது? ஆப்ஜெக்ட் 2 மூலியமாக. here display 2 input value. here display 2 input values from object 1. இந்த இடத்துல 2 input values display பண்றாங்க அவுட்புட்ல. எந்த ஆப்ஜெக்ட் மூலிமா? ஆப்ஜெக்ட் 1. அந்த ஆப்ஜெக்ட் 1 எந்த மெம்பர் ப்ரொசீஜரை கால் பண்ணுச்சு? இது வந்து ஷோ டேட்டாங்கிற ஒரு மெம்பர் ப்ரொசீஜர் மூலிமா டிஸ்பிளே பண்ண அவுட்புட்ஸ். இப்போ எகெயின் ஷோ டேட்டா டிஸ்பிளே அவுட்புட் பை ஆப்ஜெக்ட் 2. எனக்கு இப்போ லாஸ்ட் 3 அவுட்புட்ஸ் ஆர் டிஸ்பிளே பை ஷோ டேட்டா மெம்பர் ப்ரொசீஜர் பை ஆப்ஜெக்ட் 2. தீஸ் outputs are displayed by show data member procedure by object 1. Here read 3 input values by get data member procedure by object 2. These inputs are read by get data member procedure by object 1. So here we are explain இது வந்து object 1 மூலமா process ஆச்சு. இப்போ இது object 2 மூலமா process ஆச்சு. again இது object 1 மூலமா process ஆச்சு. இது again object 2 மூலமா process ஆச்சு அப்படின்றாங்க. Now here I try to verify this output and then input display output, input screen display output both are equal or not. நான் இந்த கோட் பிளாக்ல இருக்கிற கமெண்டோட கண்டென்ட்டும் எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ண போகிற கமெண்டும் ஈக்குவலான்னு நான் செக் பண்ண போகிறேன். ஸோ நான்